அவன் பொண்டாட்டி கூடல போயிருக்கான். ஜாலியா எங்கேயாவது சுத்திட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவான். நீங்க இன்னும் சாப்பிடாம இருக்கீங்களா? நீ வாங்க, நீ சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுறதா இருந்தா போய் சாப்பிடுங்க. வெற்றி வந்து ரிசல்ட் சொல்ற வரைக்கும் நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம்னு இருக்கோம் அத்தை. வெற்றி வந்து என்ன சொல்லுவான்? தேர்தல்ல சக்தி நிக்க மாட்டேன்னு சொல்லுவானா, இல்ல நிப்பான்னு சொல்லுவானா? இதோ வெற்றியே வந்துட்டானே. என்னடா அவகிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? அம்மா பேசலான்னு தான் அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன். அங்க கோவில வச்சு பேசுறப்போ அவ ஒண்ணு சொல்ல, நான் ஒண்ணு சொல்ல. அதை விடு, முதல்ல அவ என்ன சொன்னா அதை சொல்லு. அம்மா அவ எதுவுமே சொல்லலம்மா. அவ எதுவும் சொல்லலையா இல்ல நீ எதுவும் கேட்கலையா வெற்றி? அம்மா நான் அவகிட்ட கேட்குற விதமா தாம்மா கேட்டேன். அவ தான் ஒரு பதிலும் சொல்லம்மா. அத்தை எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. சக்தி கிட்ட வெற்றி எதை பத்தியும் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இல்லம்மா சத்தியமா நான் சக்தி கிட்ட கேட்டேம்மா. அம்மா எதிர்த்து நிக்காதுன்னு சொன்னம்மா. ஆனா அவ நாளைக்கு காலையில முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டாமா. நாளைக்கு காலையிலயா? ஏன்? அப்பதான் நல்ல நேரம் வருதாமா அவளுக்கு? நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நாளைக்கு காலையிலன்னா எப்ப? டைம் ஆகுது சொன்னாளா? காலையில ஒரு 7 மணிக்கு சொல்லுவாமா. நான் எதிர்பார்க்கிற பதில் தான் நாளைக்கு காலையில 7 மணிக்கு வரணும். மா வெற்றிகரமான தோல்வினா என்னன்னு கேட்டல்ல, இப்ப வெற்றி வாங்கிட்டு வந்திருக்கான்ல, இதுதாம்மா அது. ஓ, இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அந்த இடத்துல நிக்கிறது தான் வெற்றிகரமான தோல்வியா? இது புதுசல்ல இருக்கு. ஏய் உங்க 2 பேரும் என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க உங்க வீட்டுக்கே போக மாட்டீங்களா? எவ்வளவு திட்டினாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை.